வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 34வது பகுதியாக பரோபகாரமும் ஆத்ம அபிவிருத்தியும் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது உள்ள தூய்மை வருவதற்கு பொதுநலத் தொண்டு காரணமாக இருக்கிறது, பொதுநலத் தொண்டு செய்வதன் மூலம் உள்ள தூய்மை வருகிறது என்று இரண்டும் ஒன்றுக்கொன்று உடன்பாடானவை என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர். அதை அவருடைய வார்த்தைகளிலே பார்ப்போம். உபகாரம் என்றால் பிறத்தியாருக்கு செய்தால் மட்டும் போதுமா? இதோ நமக்கென்று ஈஸ்வரன் ஒரு உயிரை கொடுத்த மாதிரி கொஞ்சம் வெளியே அவிழ்த்து விட்டிருக்கிறானே, மனசு என்ற ஒன்றை கொடுத்து அதை நல்லது கெட்டது இரண்டிலும் ஆடுகிற மாதிரி விட்டிருக்கிறானே, இந்த நம் உயிருக்கு ஜீவாத்மா என்கிறார்களே, இந்த உயிருக்கு அதற்கு மட்டும் நாம் உபகாரம் பண்ணாமல் இருக்கலாமா? மனசை நல்லதிலேயே செலுத்தி பகவான் தந்திருக்கிற வாக்கு சரீரம் எல்லாவற்றையும் நல்ல பேச்சு நல்ல காரியங்கள் இவற்றிலேயே பிரயோஜனப்படுத்தி இந்த உயிரை பேரின்ப நெறியில் சேர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கவில்லையா? சின்னதான சுயநலத்தை விட்டு இந்த பெரிய சுயநலத்துக்கு எல்லாரும் பாடுபட்டு தான் ஆக வேண்டும். இப்படி செய்வதற்கு பரநலப்பணி, அதாவது பொதுநலத்துண்டு என்கிறார்களே, அது ரொம்பவும் சகாயம் செய்கிறது. இதிலே ஒரு வேடிக்கை, இவன் மனசு சுத்தமாக இருந்தால்தான் பரோபகாரம் நிஜமாக நடக்கிறது, பலன் தருகிறது. பரோபகாரத்தால் தான் இவன் மனசே சுத்தமாக தொடங்குகிறது என்றால் கான்ட்ரடிக்ஷன், முரண் மாதிரி தானே இருக்கிறது. ஆனால் முரண்பாடு இல்லை. முதலில் இவனுக்கு மனசு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற தாபம் இருந்தாலே போதும். மனஸ் லேசிலே கட்டுப்பட்டு வரத்தான் வராது. இந்திரிய சௌக்கியத்தையே நினைத்து அது திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அப்போது ஐயோ இது திருந்த வேண்டுமே என்ற உண்மையான கவலை இருந்தால் இந்த விசாரத்துக்கே ஒரு நல்ல சக்தி எஃபெக்ட் உண்டு. இப்படி ஒரு தாபத்தோடு பரோபகார காரியங்கள் பொதுநலத் தொண்டுகள் என்ற லகானை போட்டு அப்போது ஓடுகிற மனசை இழுத்து ஒரு பொது தொண்டில் செலுத்த வேண்டும். ஒன்றுக்கொன்று போஷித்து இட்டு நிரப்புவது காம்ப்ளிமெண்ட்ரி என்கிறார்களே, அப்படி பரோபகார பணி மனசை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ண அந்த சித்த சுத்தியால் நாம் செய்கிற தொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிக் கொண்டு சக்தியோடு பலன் தர ஆரம்பிக்கிறது. இப்படி பரோபகாரமும் ஆத்மா விருத்தியும் ஒன்றுக்கொன்று கைகோர்த்து கொண்டு பரஸ்பரம் பலம் தந்து கொண்டு வளர்கின்றன என்று காஞ்சிமா முனிவர் பொதுநலத் தொண்டும் உள்ள தூய்மையும் ஒன்றுக்கொன்று உடன்பாடானவை, ஒன்றில் ஈடுபட்டால் மற்றது கிடைக்கிறது என்பதை நமக்கு அழகாக சொல்கிறார். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.